வெல்கம் டு அரிஸ்வோல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9 Day 44 எபிசோட் நம்பர் 45. இன்னைக்கான எபிசோட்ல என்னென்னலாம் நடந்தது வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் எடுத்த உடனே அன்றாட வேலையை பார்த்துட்டு எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ஒரு டாஸ்க் வந்து இன்னைக்கு வச்சிடலாம். எடுத்த உடனே டாஸ்க் போயிட்டாங்க. டாஸ்க்ல என்ன அப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வேலையெல்லாம் கொண்டு வந்து ஒரு புது டாஸ்க் ஒன்று வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் பேர் வச்சிருந்தாங்க. அதோட டாஸ்க் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோறு சோப்பு மாப்பு அப்படின்ட்டு ஒரு இதை டாஸ்க் வந்து வச்சிருந்தாங்க. இதுல என்னடா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக போறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த டாஸ்க்குள்ளார பிக் பாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் 2 டீமா பிரிச்சாங்க, இந்த தடவை 3 டீமா பிரிச்சுட்டாங்க. சோறுங்கிறதுக்கு ஒரு டீமையும், மாப்பு போடுறதுக்குன்னு ஒரு டீமையும், அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ராசஸ், அதாவது டாய்லெட்டு, இந்த கிளீனிங் ப்ராசஸ், அப்புறம் சோத்து, அதாவது ஃபுட் கிச்சன், இது 3யுமே தனியாக பிரித்து அதுக்கு 4 பேராக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த டீம் பிரிக்கிறதுக்குள்ளாரே சில குளறுபடிகள்லாம் நடந்தது. இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்ததுன்றதையும் பார்த்துருவோம். சோப்பு மாப்பு வழக்கமாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு 3 டீம் பிரிச்சு விடுவாங்க இல்லையா. கிச்சன் வேலை தெரியலனா வாஷ்ரூம் டீமுக்கு வந்து பிளஸ் ஃபைட்டர்ஸ், கிளீனிங் டீம் மாப் மாயாவி செனவும், வாஷ்ரூம் டீம் பிளஸ் ஃபைட்டர்ஸ் எனவும். சோ இந்த கிளீனிங் டீமுக்கு வந்து மாப்பை கொடுத்தறங்கற பேர்ல கிச்சன் டீமுக்கு பேர் வந்து சாம்பார் ஸ்குவாடா. இதுல 3 டீமுக்கும் ஒரு பேர் வச்சாங்க. கிச்சன் டீமுக்கு வந்து சாம்பார் ஸ்குவாடுன்னு, அந்த கிளீனிங் டீமுக்கு வந்து மாப் மாயாவிஸ்ன்னும், அப்புறம் நம்ம டாய்லெட் டீமுக்கு வந்து ப்ளஸ் ஃபைட்டர்ஸ்ன்ட்டு வந்து பேர் வச்சுருந்தாங்க. இந்த 3 டீம் சேர்ந்து தான் இன்னைக்கான இந்த வீக்கோட எபிசோடில் என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடத்த போகிறாங்க அப்படின்றத காட்ட போகிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸே வந்து, நான் இந்த தடவை இந்த டீமை பிரிக்கிறது இல்லை, நீங்களே உங்களுக்கு எந்த டீமுக்குள்ளார போய் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அதுக்குள்ளார போய் உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க. ஆனால் ஃபன்னாக இருக்கணும், செம்ம ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் டாஸ்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுட்டாங்க. மாப் மயாவிஸில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கெமி, விக்கல் விக்ரம், அப்புறமா கம்ருதீன், இவங்களாம் ஒரு டீம்ல இருந்தாங்க. பிளஸ் ஃபைட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, சபரி, அப்புறமா அரோரா, ரம்யா, அபிஷேக், வினோத், இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம்ல இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே டீம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க வந்து ஃபுட்டு எந்த நேரத்தில் கேட்டாலுமே எந்த இடத்துல கேட்டாலுமே இவங்க தான் போய் பரிமாறணும், அது இவங்களே ஊட்டியும் விடலாம், அந்த மாதிரியான ஒரு இது. அது ஊட்டி விடுறப்ப என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மாப் மயாவிஸில் என்னன்னா, இவங்க ஃபுல்லாக கிளீனிங் ப்ராசஸ், அதாவது ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இவங்களால என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் அந்த நடுவில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அதை வச்சு பண்ணிக்கலாம். டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார உங்களுக்கு டாய்லெட்டுக்கு வரவங்க வந்து ரெட் கார்பெட் போட்டு அவங்கள வரவேற்கணும். அந்த டைமில் வந்து உங்களால் என்னென்னலாம் முடியுமோ அவங்கள பாட்டு பாடி அவங்கள உள்ளார போயிட்டு வெளியே வர வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே ஒவ்வொருத்தங்களும் கேரக்டருக்குள்ளார இறங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்வதி தான் உள்ளார கூட்டிட்டு, பார்வதி வந்து டாய்லெட் டீமுக்கு வந்து ஒரு டாஸ்க் உள்ளார போற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுல வந்து பார்வதி உள்ளார போறப்பே நம்ம வினோத் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டு அப்படியே என்னென்ன பாட்டு பண்ணணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பாட்டையும் பாட்டி நல்லா ஆட்டி தள்ளிட்டு அப்படியே அதுக்கடுத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டாஸ்க்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து இந்த போன வீக்ல இருந்த, அதாவது உள்ளார வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா இருந்த வீக் இடையில அரோராவ பார்வதி வந்து ஜோசியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஜோசியத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல 3 ரேகை போயிட்டு இருக்கு. இந்த 3 ரேகைக்கும் 3 புருஷங்க இருக்கிற மாதிரியான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எத்தனை புருஷன் வேணும் கட்டிக்கலான்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பார்வதி. இது பக்கத்துல இருந்த எஃப்ஜே வந்து 3 புருஷனா, என்ன ஒரே புருஷனை 3 தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இல்ல இவருக்கு வந்து 3 புருஷங்க, அது வந்து 3 புருஷனுமே வந்து வெவ்வேறு இதுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமெடியா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது அரோரவும் ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கிற, ஒண்ணு இது இல்லை அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் எடுத்துட்டு போனாங்க. அதை பத்தி இடையில நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா வந்து உள்ளார ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க, கக்கூஸ் தாங்க போறாங்க, இதுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுல இவங்க உள்ளார போறதுக்குள்ளார அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. அதை நீங்களே என்னன்ட்டு பாருங்க. இதுல அந்த கிச்சன் டாஸ்க் போயிட்டு இருக்கிறப்ப கிச்சன் வந்து இவ்வளவு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், நம்ம வந்து இப்போதைக்கு பிரேக் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே வெப்சே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ
ஸோ இதில் பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா டாஸ்க் வந்து எப்பயும் போல நடைபெறும். இது வந்து டாஸ்கே பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகளை வச்சு தான் டாஸ்கே நடக்குது. இதில் வந்து ஒரு பிரேக்கும் கிடையாது. எப்பயும் போல அவங்க டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணுங்க. இது பிரேக் ஏதாவது விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாஸ்க் வந்து ரன் பண்ணுங்க. யாருக்கும் எந்த பிரேக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாப்பி. இதுக்கிடையில எஃப்ஜேவே ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவார். எப்பயுமே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அவரு உள்ள ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அது ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி போட்டு எப்பயும் ஒன்று கிரியேட் பண்ணுவாப்புல. இதுலயே வந்து கெமி கூட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல 1% கூட யூஸ் இல்லை. அதுல வந்து நடுவில் வினோத் வந்துட்டு ஏன்பா சாப்பிட்றவங்களை ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் கனி வந்து பேசினோன்னு சரி ஓகே விட்டுருங்க, நாங்க ஓகே எங்களோட இதுல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டாஸ்கா வந்து பண்ணாங்க. அது ஒரு பெரிய கிரியேட் ஆக வேண்டியது அப்படியே. இதுக்கு இடையில கிச்சன் க்ளோஸ்டு நான் சாண்ட்ரா வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னு எல்லாருக்கும் வந்து கோவம் வந்துச்சு. சபரி வந்து சொன்னாப்ல அப்படி நீ கிச்சன் க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா நாங்களும் வந்து எங்களோட மெயின்டெனன்ஸ் டாய்லெட் வந்து நாங்க உள்ள உட்காந்து கழுவுறதுக்கு மெயின்டெனன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கிடையில அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. பார்வதியும் சபரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து எப்படி கிச்சன் க்ளோஸ் பண்ணலாம், கிச்சன் வந்து எப்போ கேட்டாலும் ஓப்பன்ல தான் இருக்கணும்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்க எப்படி இந்த கிச்சனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள மெயின்டெனன்ஸ் சொல்லி ஒரு போர்டு இந்த பக்கம் வச்சுட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டையை போட்டு போயிட்டு இருந்தது. இதுல பிக் பாஸ் வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்குவோம், இவங்களா ஒரு டாஸ்க்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கழுத போய் தொலைது போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே அமைதியாயிட்டாரு. அந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித், பார்வதி, இந்த பக்கம் இவானா, இவங்க 3 பேர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பார்வதி வந்து அமித்துக்கு வந்து ஒரு பொண்டாட்டியாமா. அது பார்வதி வந்து ஒரு பிளானை போட்டாங்க. என்ன அப்படின்னா நாம வந்து இந்த இடத்துல உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நாம அவங்களுக்கு பாயிண்ட் போடுற மாதிரி ஆகி போயிடும். நாம இந்த மாதிரி பாயிண்ட் போடணும் அவசியம் கிடையாது. அவங்க என்னமோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போட்டோம், நாம தனியா போயிடலாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம இதுக்கு உட்காந்து பார்த்து அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரில்லியண்டான பிளான்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எக்கத்தை கொண்டு போய் சொல்றது. அவங்கவுங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போ, முடிஞ்சா பாயிண்ட போடு. அதை விட்டுட்டு நீ எந்திரிச்சு போய் ஒரு அவங்க வந்து அவ்வளவு தூரம் கேட்டதுக்கு உண்டான மரியாதையே இல்லாம போச்சு. வர இந்த சாண்ட்ரா பண்றது வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலா வந்து திவாகர் போயிட்டு அப்படியே அப்படின்னு பார்த்தா திவாகருக்கு மேல ஒரு நடிப்பு அரங்கி வந்து இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்க பண்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த மாவை வந்து 4 பேர்த்துக்கிட்ட ஷிஃப்ட் பண்ணி நொப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்கு வந்து இவங்க பார்வதி இருந்துட்டு வாயில காடு வைக்கணும். அந்த காடு வந்து வைக்கிறதுக்கு வந்து சபர் இருந்துட்டு வாயில காடு வைமா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது வைக்கிறது என் இஷ்டம், நான் வைக்கிறப்ப வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவரு பார்வதி இருந்துட்டு ஒண்ணு நான் பாத்துக்கிறேன் பாருமா சின்ன மட்டும் எனக்கு யாருக்கும் பிடிக்காதுன்னு விட்டாங்க. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆச்சு. இருந்தாலும் ஒரு டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சபரி அப்படிங்கிற மாதிரி. இதுக்கிடையில ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. மாவை வந்து வாயில ஷிஃப்ட் பண்ணி நொப்புற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. இதுல பார்வதி வந்து ஒரு கார்டு வந்து வாயில வைக்காம கையில வச்சுட்டு இருந்தது. அது சபரி பார்த்துட்டு வாயில கார்டு வைமா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் வைக்கிறது வைக்காத ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சபரி, சாரி பார்வதி. சபரி இருந்துட்டு நீ என்னமா உன்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்குது அப்படின்னா, இருந்தாலும் உங்க டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே உன்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாம் டாஸ்க்லாம் முடிஞ்சிட்டு வந்து பார்வதிக்கு சபரிக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னப்பா இந்த மாதிரிலாம் என்னை யாருக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, நான் யாருக்கு அப்படின்னு சொல்லியே அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருந்தவங்களும் சொன்னாங்க நீ சொன்னப்பா அப்படின்னு. அதை சொன்னதை வச்சுட்டு உடனே நீ இந்த மாதிரிலாம் என்னை வந்து சொல்லிட்டு இருக்கிற எனக்கு அது சரி என்ன இப்படி எல்லாம் பேசுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே சபரி இருந்துட்டு என்னம்மா நான் உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லக்கூடாது போல இருக்கு, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாலும் வந்து கோச்சிக்கிற, நல்ல காமெடியா சொன்னாலும் சீரியஸா எடுத்துக்கிற, எந்த இடத்துல நீ சீரியஸ் ஆகிற, எந்த இடத்துல கோவப்பட மாட்டேங்கிற, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்வர்சேஷன் வச்சுட்டு கடைசியா சபரி வந்து இல்லம்மா உங்ககிட்ட நான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுன்னே பார்வதி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பார்வதி வந்து எல்லாரையுமே உசு பேத்துவாங்க, எல்லாரையுமே கலாய்க்கிறாங்க. பட் ஆனா திடீர்னு அவங்கள யாராவது ட்ரிகர் பண்ணி பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள வந்து நீங்க பேசுனது தப்புன்ற மாதிரி சின்ன விஷயம் சொன்னா கூட அது ஊதி பெருசாக்குறாங்க. பட் ஆனா இவங்க வந்து எல்லாரும் ஈஸியா வந்து கலாய்க்கிறது, ஓட்டுறது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது சரி ஓகே, இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆனா இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பாயிண்ட் போடுற டாஸ்க் வந்தோடனே எல்லாருமே கொஞ்சம் ஈக்குவலா கொஞ்சம் பேசினாங்க. பட் ஆனா ரம்யா சொன்ன ஒரு கருத்து தான் வந்து இதுல வந்து நான் அவங்க பிளஸ் டீம் வந்து வேலை செய்யறது, அதாவது கிளீனிங் டீம் வந்து வேலை செய்யறதே நான் பார்க்கல. பட் அந்த எல்லா இடமும் நீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டை போட்டாங்க. அது எதுக்கு நீ எல்லாம் வேலை செஞ்சதே பார்க்கலன்னு சொல்லி ஒரு ஓட்டை போட்டாங்க. வேலையை நல்லா செஞ்சாங்க பார்த்தீங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல, சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்டா போட்டு அதுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து சாண்ட்ரா வந்துட்டு பார்க்கவே இல்லைன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறமா அதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசினாங்க.
இருந்தாலும் நான் வந்து அதுக்கு தான் ஓட்டு போடுறேன்ற மாதிரி அவருக்கு ஒரு பாயிண்ட் வந்து போட்டு போயிட்டாங்க. இதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க, சிலதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து இவங்க விக்கல்ஸ் டீம்ல வந்து என்னை வந்து ஒரு வார்த்தையில திட்டாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அதனால அவங்களுக்கு நான் பாயிண்ட் கம் பண்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே இவங்களுக்கு மட்டும் பாயிண்ட் போடுறதுக்கு மாதிரி பாயிண்ட் இவங்களுக்காக போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இதை போட்டுட்டு தமாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எல்லாம் மாற்றி விட்டுட்டு போனாங்க. எனக்கு என்னமோ இந்த வீக்ல இந்த டாஸ்க் வந்து ரொம்ப முக்கியத்தா போயிட்டு இருந்தது. யாரை இது பண்றாங்க, யாரை குத்துறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. பேசுறாங்க, அப்புறமா அடுத்த செகண்ட் வந்து குத்திக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இந்த சாண்ட்ரா வந்து அடுத்து திவாகரா உருவாகிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல ஒன்றும் சுவாரஸ்யமா இல்லை. ஆக்சுவலா வந்து இதுக்கு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து எங்க மாப் டீம் தான் வந்து ஜெயிச்சது. மாப் மாயாவிஸ் தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு பில் அடிச்சாங்க. அதுல போய் பார்த்தா குச்சைஸ் 5 இருந்தது. அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்னைக்கான டாஸ்க் வந்து முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கிறதுங்க பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.